மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ அன்சிதா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஷால் என்ன பண்ணுறாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்சிதா வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவில். ஸோ லூசிங் டாக்ஸிக் பீப்புள் இஸ் எ பிக் வின் அப்படின்னு. ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்ஸிக் பீப்புளை வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து வந்து அவங்க வந்து போகிறது வந்து நம்மளுக்கே அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து உண்மை தான். பட் யாரை சொல்கிறாங்க என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியலை. ஆனால் ஸ்டேட்டஸில் அப்படி போட்டிருக்காங்க. அவுட்ஃபிட்லாம் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஒரு எல்லோ கவுன் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் போட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ காதில் பூலாம் வச்சு பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்காங்க. எ உமன் ஹூ ஹீல்ட் ஆன் ஹர் ஓன் வில் நெவர் பி அஃப்ரைட் ஆஃப் சர்வைவிங் அலோன் அப்படின்னு. ஸோ தன்னை செதுக்கியவன் அப்படிங்கிறத மாதிரி. ஸோ தன்னைத்தானே செதுக்கி ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ விஜய் விஷால் வந்து இன்னும் மலேசியாவில் தாங்க இருக்கார். ஸோ எப்போ வராரு, என்ன நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு எனக்கு தெரில. யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ, see you.